ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் எடுத்து கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸை யார் ட்ரா பண்ணியிருந்தீங்களோ அவங்கலாம் வந்து இன்னைக்கு ப்ராஃபிட்ல இருந்திருப்பீங்க. ஓகேங்களா? அந்த லெவல்ஸ்லாம் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து கொடுத்த லெவல் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் சார்ட்டு நேற்று கொடுத்த அதுவே லெவல்ஸ் தான். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 9:15 கேண்டில் வந்து காலையில் மார்னிங் வந்து அப் ட்ரெண்ட் மார்க்கெட். ஓகேங்களா? அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு ரெட் கேண்டில் வச்சு அதுக்கப்புறம் ரிவர்சல் அங்கேருந்து பாருங்கள் ஒவ்வொரு சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி கீழே வந்து ஒரு சைடு மாதிரி எடுத்துகிட்டு வந்து மார்க்கெட்டை வந்து கீழே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த சப்போர்ட்டில். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 43,938 இருக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? சரிங்க. இது நேத்தோட க்ளோசிங் இருக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? எந்த அளவுக்கு கரெக்டாக அக்யூரஸாக வந்து கரெக்டாக பாருங்கள் வந்திருக்கு. ஓகேங்களா? சரிங்க. இது வந்து பேங்க் நிஃப்டியில் நடந்தது. நிஃப்டியில் என்னாச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டிலையும் அதுதான். மார்னிங் ஓப்பனிங் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு கேப் அப்பில் அந்த ரிஜெக்ஷன் ஆகி ரெட் கேண்டில் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போய் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து திருப்பி வந்து ரிவர்சல் வந்து அடுத்த சப்போர்ட்டில் ஸ்ட்ராங்காக ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு பாருங்க. ஓகேங்களா? இதில் எப்படி ட்ரேட் பண்ணணும்னா, ஒரு லெவல் பிரேக் ஆச்சுன்னா ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸ்ட்ராங்காக இதே மாதிரி கீழே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்தால் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, கீழே இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதா, இங்கேருந்து ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேவா? எடுத்தவொடனே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பாயிண்ட் கீழே போகுதுன்னா அது உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பிளேஸில் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஸ்டாப் லாஸ் அடித்தா கூட நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 பாயிண்ட் மேலே போட வேண்டாம். ஓகேங்களா? சரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃபுல்லாக மார்க்கெட் ரிவர்ஸில் அடுத்த லெவல்ஸுக்கும் வந்துச்சு. ஓகேங்களா? நிஃப்டியில் இது நடந்தது. ஓகேங்களா? சரி, இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி போடணும்னு பார்க்கலாம். இப்போ நாளைக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து 5 மினிட் சார்ட்டில் இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்படி ட்ரா பண்ணுறோன்னு மொத்தம் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாம் அப்படியே பாருங்க எப்படி ட்ரா பண்ணணும். அந்த லெவல்ஸ் எல்லாம் அப்படியே உங்களோட சார்ட்ல ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து நிஃப்டியில் நான் போட்டுட்ருக்கேன். அதாவது 30 பாயிண்ட்ஸ் வந்து என்ன, அப்படி 30 பாயிண்ட்ஸ்னா என்ன, 31 பாயிண்ட்ஸ் போட்டு வச்சு ட்ரா பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு இது ஃபார்முலா. ஓகேங்களா? அந்த ஃபார்முலா வச்சு தான் ட்ரா பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம். வேணுன்றவங்க நம்மளோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரிங்க. இது வந்து அடுத்த லெவல். ஓகேங்களா? எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேவோட ஹை லோ வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க, ஏன்னா டேலேருந்து ஹைலேருந்து சப்போர்ட் எடுத்து கீழே வரலாம், ஒருவேளை லோலேருந்து சப்போர்ட் எடுக்கும். அதனால கரெக்டாக டேவோட ஹையும் லோவும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக போடணும்னு சொல்லுவாங்க. அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் எல்லா விஷயமும் இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து நம்ம கரெக்டாக போட கற்றுக்கிட்டா நல்லா ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா? கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியணும்ல இங்கே தான் ரிவர்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு.
என்னதான் ரிவர்சல் ஆச்சுனாலும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஓகேங்களா. ஆனால் கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா இந்த இடத்துல ரிவர்சல் ஆகும்னு சொல்லிட்டு முதல்லயே ஒரு நீங்கள் ஒரு இது கணிச்சு வச்சுருந்தீங்கன்னா இங்கே எந்த ரிவர்சல் ஆகும்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஓகேங்களா. அதுதான் அதே மாதிரி ரிவர்சல் ஆச்சுன்னா ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. சரிங்க, இதுதான் நம்ம வந்து நிஃப்டியோட லெவல்ஸ் ஓகேங்களா. இந்த சார்ட்டை அப்படியே உங்களோட இதில் சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணி எப்படி இருக்க லெவல்ஸ்னு பாருங்கள். இதில் கூட வந்து நான் என்ன பண்ணுவேன்னா கூட ஒரு 10 பாயிண்ட் இல்லை 5 பாயிண்ட் தள்ளி தள்ளி ஒரு இன்னொரு லைன் போட்டுப்பேன். ஏன்னா ஒரு லைன் போட்டிங்கன்னா அந்த ஒரு லைனில் சப்போர்ட் எடுத்தாலும் எடுக்கும், இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி எடுக்கும் ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் இதுவாகும். அதனால் வந்து கரெக்டாக ஒரு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் வந்து தள்ளி போடுவேன் இந்த மாதிரி ஒரு லைன் ஓகேங்களா. அதாவது வித்தியாசம் தெரியுற கலர் சேஞ்ச் பண்ணி வேற ஒரு கலரில் போடுவேன். இந்த மாதிரி போட்டுட்ருப்பேன் ஓகேங்களா. சரிங்க, இது உங்களோட சார்ட்லேயும் இந்த சார்ட் அப்படியே ட்ரா பண்ணி பாருங்க. இதோட லெவல்ஸ்லாம் க்ளீனாக உங்களுக்கு வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்படி என்ன இருக்குது லெவல்ஸ்லன்னா இதை வந்து ட்ரா பண்ணி பாருங்கள், ஒரு நாள் ட்ரா பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஓகேங்களா. அப்படி புரியல இது அப்படி என்னன்னா ஏதாச்சும் டவுட் இருந்தால் நம்மளோட அதை வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. இது வந்து நிஃப்டிக்கான லெவல்ஸ் ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். இந்த லெவல்ஸ் எல்லாம் இதுவே தான் ஓகேங்களா. வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் இதுதான் ஓகேங்களா. இந்த லெவல்ஸ் எல்லாம் அப்படியே நோட் பண்ணி உங்களோட சார்ட்டில் ட்ரா பண்ணி பாருங்கள். கொஞ்சம் தான் வித்தியாசம் மாற்றிருக்கேன், நேற்றோட அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஓகேங்களா. சரிங்க, இந்த லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு உங்களோட சார்ட்டில் ட்ரா பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு அக்யூரசி கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி சொல்லுங்கள். சரிங்க, அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். மிக்க நன்றி.